மாண்புமிகு எடப்பாடியார் அவருடைய ஆசையோடு இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்ட பத்திரிகையாளர் சங்கத்துல இருக்கிற அந்த பத்திரிகையாளர்கள் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் நாங்க என்னுடைய சொந்த பொறுப்புல இன்சூரன்ஸ், அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு 30 லட்ச ரூபா வரைக்கும், அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் சேர்ந்து 30 லட்ச ரூபாய்க்கு ஹாஸ்பிட்டல் பெனிஃபிட் அடைஞ்சிக்கலாம். அதே நேரத்தில் அவங்க ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா பத்திரிகையாளர்களுக்கு ஒரு 30 லட்ச ரூபா அவங்க குடும்பத்துக்கு கிடைக்கும். ஆக ஒரு இன்சூரன்ஸோட வேல்யூ 60 லட்ச ரூபா. ஏன் இதுல பத்திரிகையாளர்களை நான் அதிமுக காரங்களுக்கு மட்டும் போட்டுட்டு இருந்தேன், பத்திரிகையாளர்களை இழுத்தேன்னா, என் கண்ணுக்கு தெரிஞ்சு ஓராண்டுக்குள் 2 பத்திரிகையாளர்கள் விபத்திலே தவறி போனார்கள். எனக்கு அவங்க எல்லாருமே நல்ல இப்ப இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் எல்லாருமே என்னுடைய அன்பு தம்பிகள், அன்பு சகோதரர்கள். இதுல 1-2 பேர் அண்ணா இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் நாம இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இது இருக்கணுங்கிறதுக்காக இவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிற நோக்கத்தோட வேற எந்த உள்நோக்கமும் இல்லாம இந்த சகோதரர்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு ஏதேனும் ஒண்ணு ஆச்சுன்னு சொன்னா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணுங்கிறதுக்காகவும், அதே நேரத்துல நாட்டுக்காக உழைச்சி நாட்டில் உள்ள செய்திகளை எல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்துகிற அந்த அன்பிற்குரிய சகோதரர்களுடைய குடும்பத்தினருக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்ட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம்.